தான். ஒன்று, நம்முடைய அர்ஜுன் சம்பத்ஜி எடுத்திருக்கின்ற இந்த காரியத்துக்கு ராமன் கடலை தாண்ட எப்படி முயற்சித்தானோ அதே மாதிரி நாங்கள் அணிலாக இருந்து உங்களுடைய வெற்றியை நாங்கள் நடத்தி தருவோம் என்பதை தமிழ்நாடு பிராமண சங்கத்துடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, இங்கே திருமாரஞ்சி அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்காரு. நான் இந்த இடத்துல ஒன்று, தெய்வீகமும் தேசியமும் தன்னுடைய இரு கண்களாக பாவித்தவர் நம்முடைய பசும்பொன் சிங்கம் ஆதரகுலத்து தங்கம் எங்களுடைய மரியாதைக்குரிய தேவரையா அவர்கள். தேவரையாவை பற்றி நான் இங்கே சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கேட்டு நான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா பட்டாசு வெடிச்சிட்டு போயிடுத்து ராஜா சார். இப்போ நான் புஷ்வானை ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் 2 வார்த்தை தான் பேசணுங்கிறதுக்காக. அவரை இங்கே தேவரையாவை சொல்லுகிற போது 2 வார்த்தை. தேவரையா அவர்களுக்கும் பிராமண சமுதாயத்திற்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்கிறோம். ஆடி விதியில் எங்கள் அப்பா சொல்லுவார், அண்ணா அவர்கள் பேசுகிற போது அதை எதிர்த்து தட்டை கட்டியவர் தன்மான சிங்கம் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான். அவரை தவிர வேற யாருக்கு அந்த தைரியம் பத்தாது. அதே ஆடி வீதியில் அதே மேடையில் பகிரங்கமாக சொன்னார். அப்படிப்பட்ட தலைவர் அவர். இரண்டாவதாக, என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்து தன்னை மனம் புரிந்தவரை கூட பார்க்காமல் அவள் மாசமாக இருக்கிறாள் என்பதை கூட புரியாமல் இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டானே, ஆழ்துறையை தன்னுடைய உயிர் நீத்தானே வீரவாஞ்சிநாதன், அவனை இங்கே நாங்கள் நினைவு கூற விரும்புகிறோம். ஒரு தடவை சென்னையில் இருந்து நம்முடைய மரியாதைக்குரிய தேவரையார்கள் தன்னுடைய டிரைவரை எடுத்து காரை இந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடு என்று சொன்னார்கள். அந்த கார் அங்கே போகிறது. அங்கிருந்து ஒரு பெண் வருகிறார். வருகின்ற போது நெடுஞ்சான் கடையாக அந்த தாயினுடைய காலடியில் விடுகிறார் தேவரையா. ஐயா நீங்கள் ஏன் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொன்னாங்க, அம்மா, இந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரையை நீத்த அந்த தியாகச்செம்மனுடைய மனைவி நீங்கள். உங்களுடைய நான் வணங்காமல் என்ன செய்வது என்று சொல்லுகிற ஒரு மனப்பக்குவம் தேவர் ஐயாக்குத்தான் உண்டு. இன்றும் நாங்கள் அதை தான் சொல்லுகிறோம். நீங்கள்லாம் இருக்கீங்கிற தைரியத்தில் நாங்கள் இருக்கோம். இதே மேடையில் சாயந்தர நேரத்தில் ஒரு டைமண்ட் கவிஞருக்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவித்தோம். அனைத்து பிராமண சங்கத்தை சேர்ந்தவர்களும் அந்த எதிர்ப்பிலே கலந்து கொண்டார்கள். ஆண்டாளை அவமானப்படுத்தினார்கள். இன்றைக்கி அது தொடர்ந்து தான் இருக்கிறது. அன்று ஆண்டாளை அவமானப்படுத்தினார்கள் என்ற பிராமண சமுதாயத்தை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓரத்த நாட்டிலே ஒரு பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த அரசு அதிகாரி, அதே மாதிரி கோவிலிலே இருக்கின்ற பணிபுரிகின்ற ஒரு திரைப்பட நடிகருடைய தந்தை, இவர்களெல்லாம் இழிவுபடுத்துகின்ற இந்த போக்கிற்கு முடிவு கட்டதான் இந்த கூட்டம். இந்த கூட்டத்திலே நான் எழுந்து பேச முடியாத காரணம் என்னுடைய காலிலே ஆப்ரேஷன் நடந்திருக்கின்ற காரணத்தினாலே. நான் காலம்பரை 8:10 வந்துட்டேன். தான் பார்த்தேன். ஒரு தேவராக, முத்துராமலிங்க தேவராக நம்முடைய மரியாதைக்குரிய திருமாரஞ்சி அவர்களை பார்க்கிற போது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மேடையில் போய் நிற்போம். அந்த மேடையில் நிற்கிறப்ப அங்கே இருக்கிற காரியத்தெல்லாம் செய்வோம். அந்த காரியத்தை தான் திருமாரஞ்சி அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஐயா, நீங்கள் நல்லா இருக்கணும். இது எங்கள் பிராமண சமுதாயத்தினுடைய வார்த்தை. அர்ஜுன் சம்பத்ஜி, நீங்கள் நல்லா இருக்கும். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு அணிலை மாதிரி உங்களுடைய வெற்றிக்கு துணை புரிவோம். நன்றி பல. நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக ஆன்மீக பேச்சாளர்